வணக்கம். நாம் இன்னைக்கு எப்படி டீ போடலான்னு பார்க்கலாங்க. டீன்னொன்னே தள்ளி விட்றாதீங்க. கொஞ்சம் பொறுங்க. காமனாக நானே ஒரு 3 வருஷமாக தாங்க ரொம்ப டீ குடிக்கிற பழக்கமே. நாங்கள் ரொம்ப காஃபி லவ்வர். ஆனால் இப்போ இந்த டீ நான் குடிக்க ஆரம்பித்து 3 வருஷத்தில் என்னால் வெளியில் எங்கே போய் டீ குடித்தாலுமே அந்த டீ எனக்கு பிடிக்காது. இப்போ என்ன மாதிரி டேஸ்ட்டில் இப்போ வீடியோ பார்க்குற ஒரு 30 பேர் கூடயா இருக்க மாட்டீங்க 100க்கு. ஸோ அதனால தான் இந்த டீ சீக்ரெட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இஞ்சி மரப்பா பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டீயும் கண்டிப்பாக பிடிக்கும். அதனால் இஞ்சி மரப்பா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நான் நினைக்கிறேன் 100க்கு 80 பேருக்காவது பிடிக்கும். ஸோ வாங்க, நான் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பாலில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டேன். இந்த ஒரு டம்ளர் தண்ணியும் சுண்டுற அளவுக்கு தான் நான் டீ கொதிக்க வைப்பேன். அதான் இங்கே இருக்கிற எக்ஸ்பெஷல். சில பேர் வேறு வேறு மெத்தடில் நிறைய டீ போடுவாங்க. நம்ம டீ எப்படி இருக்கும் வாங்க போகலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. காமனாக டீயை 1/2 லிட்டர் பால் நல்லா காய்ச்சினதுக்கு அப்புறமா தான் சுகர் போடணும், காய்ச்சினதுக்கு அப்புறமா தான் டீ தூள் போடணும் அப்படிங்கிற எந்த கான்செப்ட் இல்லை எனக்கு. ஆக்சுவலாக நான் அப்படி தான் போட்டுட்ருக்கேன். பாலை காய்ச்சி லைட்டாக வாமா சூடு வந்தோடனே அடி பிடிக்காமல் ஒரு கரண்டி எடுத்து கிண்டிட்டு டீ தூள் நீங்கள் சாதாரணமாக எந்த டீ தூள் வேணாலும் எந்த ஃப்ளேவருமே கூடாது. ஆக்சுவலாக எந்த ஃப்ளேவர் டீ தூளும் வேண்டாம். இந்த ரேஷன் கடையில் கொடுக்குற டீ தூளாக இருந்தாலும் சரி, ராவா ஏதோ ஒரு டீ தூள். இந்த ஃப்ளிப்கார்ட்லாம் கூட இந்த கட்டக்குன்னு சொல்லி ஒரு டீ தூள் இருக்கும், எந்த ஃப்ளேவர் இருக்காது. சும்மா டீ தூள், டீ ஸ்மெல்லு லைட்டாக வரணும், அவ்வளோதான் அந்த டீ தூள். அந்த டீ தூளை நல்லா 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் டீ தூள் போட்டுக்கலாம். இல்லை 1 ஸ்பூன், அதாவது கரண்டியை பொறுத்து இருக்குது. நம்ம நார்மல் ஸ்பூன் வீட்டில் வச்சுருக்க டேபிள் ஸ்பூன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். டேபிள் கரண்டி கிடையாது, டேபிள் ஸ்பூன். 1 ஸ்பூன் டீ தூள் போட்டுக்கோங்க 1/2 லிட்டர் பாலுக்கு. இது 3 பேர் குடிக்கலாங்க. நான் சொல்கிற மெத்தடில் போட்டால். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற 1/2 லிட்டருக்கு 3 பேர் குடிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி. சுகர் நாங்கள் ஒரு 4 ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். இஞ்சி நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த பொருள் சேர்க்குறத விட நீங்கள் அந்த டீ கொதிக்க வைக்கிறது தான் இருக்குது அந்த டீயோட ஸ்மெல்லு எல்லாமே. அந்த கோல்டன் டீ நிறைய டீ மார்க்கெட்டில் இருக்கும். எல்லா டீயும் தாஜ்மஹால் முக்குண்டு எல்லாத்தையும் வாங்கி குடிச்சு பார்த்துட்டேன். எந்த டீயுமே நான் நினைக்கிற ஃப்ளேவரில் வரல. இப்போ இஞ்சி டீ அப்படின்னா ஏலக்காய் போடுறது, அந்த மாதிரி கிராம்பு போடுறது, அந்த புதினா போடுறது, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நார்மல் இஞ்சி மட்டும் போடுங்க. போட்டு நான் சொன்ன மெத்தடில் டீ போட்டு பாருங்கள். சும்மா சூப்பராக இருக்கும். நீங்கள் காஃபி லவராக இருந்தாலும் சரி, இல்லை டீ இது வரைக்கும் வேறு ஒரு டீ லவராக இருந்தாலும் சரி, இந்த டீ குடிச்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல்லைக்கான் கொடுத்து ஆள்னு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களை சேரும். ரொம்ப இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றிங்க.